ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பனியன் மீ சீரிஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 23 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது போக இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்கு அண்ட் அதுதான் ஃபைனல் எபிசோட். அதோட சீசன் 1 முடியுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எபிசோட் ஓரளவு காமெடியாவும் வேற லெவல் ட்விஸ்டோடையும் இருக்கும். சரி வாங்க நம்ம பலன் பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 23. பாஜியோட சமாதிக்கு மைக்கி வந்திருக்கான். அப்ப அமைதியா அவன் அந்த இடத்துல நின்று ப்ரே பண்ணிட்டு இருக்கான். ஜோவில அடைக்கப்பட்டிருக்கிற காசுடோராவை பாக்குறதுக்காக டிராக்கனும் நம்ம ஹீரோவோ போயிருக்காங்க. இந்த தடவை நான் செஞ்ச தப்புக்கு நான் பயந்து ஓட போறது இல்ல, பாஜி மாதிரியே எதிர்த்து தைரியமா நிக்க போறேன், எனக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிட போறேன் அப்படின்னு காசுடோரா சொல்லவோ, நீ சூசைட் பண்ணலான்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு டிராக்கன் சொல்லவோ, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு காசுடோரா கேட்கறான். உன்னோட ரியாக்ஷனை பார்த்தாலே எனக்கு தெரியுது, நீ மட்டும் சூசைட் பண்ணினா கண்டிப்பா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். மைக்கி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னான், நீ எப்பவுமே ஒரு டோமானோட மெம்பர் தான் அண்ட் அவன் உன்னை மன்னிச்சிட்டான் அப்படின்னு டிராக்கன் சொல்லவோ, காசுடோரா கண் கலங்குறான். இதுக்காக தானே நீ ஆசைப்பட்ட பாஜி அப்படின்னு சொல்லி மைக்கி இப்ப பாஜியோட சமாதி முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். காசுடோரா தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஃபீல் பண்றான். ஹே டாகமிச்சி, மைக்கி உன்கிட்டயே ஒரு விஷயத்த சொல்ல சொன்னான். நெக்ஸ்ட் நடக்க போற டோமான் மீட்டிங்க்கு கண்டிப்பா அவன் உன்னை வர சொன்னா, அவன் உன்கிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு டிராக்கன் சொல்லவும், எனது மைக்கி ஏதோ முக்கியமா பேசணுமா, இவன் அதை சொல்லும் போதே எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். பாஜி இறந்து போனதை என்னால தடுக்க முடியல, ஆனா மைக்கி காசுடோராவை கொல்லல, மேபி ஒரு வேளை ஃபியூச்சர்ல ஏதாச்சும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே, அம்மா நம்ம எதுக்காக சிட்டியோட சென்டர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி டிராக்கன்ட்ட கேட்கறான். என் வீடு இங்கே தான் இருக்கு, அதான் அப்படியே போயிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி டிராக்கன் சொல்றான். ஏங்கப்பா சிட்டியோட சென்டர்ல டிராக்கனோட வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் ஆச்சரியப்படுதான். டிராக்கன் உண்மையிலேயே ஆசம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். பார்த்தா இவங்க போய் நிற்கவும் அது வேற மாதிரியான ஒரு இடமா இருக்கு. சாரிங்க, நாங்க தப்பான ஃப்ளோருக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டிராக்கன் சொல்றான். அப்படின்னா டிராக்கன் ஒரு ரெட் லைட் ஏரியாலயா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் ஷாக் ஆகுறான். ஹே டாகமிச்சி, நீ கொஞ்சம் லாபியில வெயிட் பண்ணு, நான் இதை வந்துட்டேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி டிராக்கன் பேர் தான். டிராக்கன் எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரணும், அது போக இந்த ஆள் எதுக்காக நகத்தை வெட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஓ, என்ன செலக்ட் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் சார், வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன், என்னோட பேரு ரீகா, நீங்க சின்ன பையனா இருக்கீங்க, நீங்க வேணா ஃபர்ஸ்ட் ஒரு ஷவர் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு அவ கேட்கறா. ஒருவேளை டிராக்கன் இதை எனக்காக சர்ப்ரைஸா வச்சிருக்கானா, நான் இதை ஏத்துக்கிடவா வேண்டாமா, சரி ஓகே ஏத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் உள்ள வரவா அப்படின்னு அவ கேட்கவும், நம்ம ஹீரோவோ கதவை திறக்கலான்னு பார்த்தா டிராக்கன் அந்த இடத்துக்கு வந்து, ஹே என்ன பண்ற, ஹே ரீகா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பாக்குற எல்லாரையும் கஸ்டமரா டீல் பண்ணாதன்னு அப்படின்னு டிராக்கன் சொல்லவும், இவன் ஃப்ரெண்டு தானே, இவனெல்லாம் எதுக்கு லாபியில உட்கார வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுதா. எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாதுங்கிறதுனால நான் சின்ன வயசுல இருந்தே இந்த இடத்துல தான் வளர்ந்துட்டு இருக்கேன். ஹே என்னோட ரூம் கொண்டு வெல்கம் பண்றேன், மைக்கே தவிர்த்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வர முதல் நீ தான் அப்படின்னு சொல்லி டிராக்கன் சொல்றான். ஓ இப்பதான் புரியுது டிராக்கன் ஏன் இவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்கான்னு. ஹே அது மைக்கியோட ஒரு போஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். பாஜியோட போட்டோவும் அங்க இருக்கு. எனக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட்டானவங்களோட ஃபோட்டோ தான் இதில் இருக்குது. இவங்க எல்லாரையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் காசுடோராவை எனக்கு கொல்லணும்னு தோணுச்சு. என்னால் மைக்கியை தடுக்க முடியல, ஆனால் நீ தடுத்துட்ட டாகமிச்சி, உனக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு டிராக்கன் சொல்கிறான். டிராக்கன் அவனுக்கு முக்கியமானவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி தான் நானும் எனக்கு முக்கியமானவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். யமாவோட ஃபோட்டோவையும் டிராக்கனுங்க வச்சிருந்தான். அப்படின்னா யமா மேலேயும் டிராக்கனுக்கு அக்கறை இருக்க தான் செய்யுது. கவலையே படாத யமா, டிராக்கன் கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணிருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா யமா அங்கே போறா. நம்ம ஹீரோ யமாவை பார்க்கலான்னு பார்த்தா லவ் யூ மைக்கி அப்படின்னு சொல்லி யமா மைக்கியை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. யமா நீ சீட்டிங் பண்ணிருக்கலாம், ஆனா அதை மைக்கி கூடவா போய் பண்ணுவ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். யமா கூட எப்படி நீ போகலாம் அப்படின்னு டிராக்கன் கேட்கவும், அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்ற மாதிரி நம்ம ஹீரோ கற்பனை பண்ணி பார்க்கறான். அச்சோ இவனுங்க சண்டை போட்டா டோக்கியோவே 2 துண்டாக்கிடுவானுங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கவும், எனக்கும் அதே சந்தேகம் தான் இருக்கு வாட்சன் அப்படின்னு சொல்லி ஹீனா வந்து சொல்லவும், எங்களை மன்னிச்சிட டாகமிச்சி, இந்த வழியா நாங்க போயிட்டு இருந்தோம், அப்படியே உன்னை வந்து பாக்குறோம், தொந்தரவுக்கு மன்னிச்சிடு அப்படின்னு நவுட்டோ சொல்றான். கவலையே படாதீங்க வாட்சன், கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்றதுக்காக தான் டிடெக்டிவ் ஹீனா இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்லவும், நேத்து நிறைய டிடெக்டிவ் மூவி பார்த்து அவளுக்கு நட்டு கலந்து போச்சு, நீ கொஞ்சம் கண்டுக்கிடாத டாகமிச்சி அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே மைக்கியவோ யமாவையோ ஃபாலோ பண்ணி போறாங்க. மைக்கிக்கு என்னடானா யமா ஓட்டி கொடுத்துட்டு இருக்கா. ஹீனா இந்த பைப் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவ கண்ணை பார்த்தாலே தெரியுது அவளுக்கு ஒரு லவ் இருக்கு அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ வேற எதையோ பார்க்கவும், உன்னை கண்ணை தாண்டா பார்க்க சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீனா பஞ்சு விட்றா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்துருதான். ஹே ஆமாப்பா, நான் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் யமாவை மைக்கியோட வீட்டில இருந்து வெளியே வரதை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அதுவும் நைட்டு 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு போறாங்க. அடுத்த நாள் காலையில தான் யமா அந்த இடத்த விட்டு வெளியே வரா. அப்படின்னா அவங்க 2 பேரும் நைட்டு ஒன்னா ஸ்டே பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்றான். டிராக்கனை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு, இந்த மிஸ்ட்ரியை நான் அவங்க கிட்டே கேட்டு சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீனா அந்த இடத்துக்கு போறா. டிராக்கனுக்கு மட்டும் தெரிஞ்சா இது பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கவும் பார்த்தா டிராக்கன் அந்த இடத்துக்கு வந்துருதான். நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தியே டாகமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு டிராக்கன் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் உண்மையை சொல்லுங்க, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீனா கேட்கறா. அச்சோ போச்சு, இவங்க மட்டும் சண்டை போட்டா டோக்கியோவையே 2 துண்டாக்கிடுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். மைக்கியவும் யமாவையும் டிராக்கன் பார்த்துருதான். ஹீனாவும் உடனே ஷாக் ஆகுறா.
அவ்வளவுதான் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி இங்க நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கான். ஹே மைக்கி, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி உன் தங்கச்சி பிறந்த நாள் அன்னைக்கு அவ கூடவே தான் சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு டிராகன் கேட்கவும் நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் டாக்கமிச்சி உனக்கு தெரியாதா, யமாவோ மைக்கியோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்க 2 பேருமே ரிலேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஹீரோக்கு ஹீனாக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா ஹீனா நான் இதை உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கனே அப்படின்னு சொல்லி யமா கேட்கவும் எங்க போனீங்க டிடெக்டிவ் ஹீனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவ சமாளிச்சுட்டு இருக்கா. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி யமாக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். ஹே இதை தானே நீ அன்னைக்கு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கறான். எல்லாருமே டிராகனை பார்த்து ரொம்பவோ ஆசம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யமாவுமே ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறா. யமா இந்த லெவலுக்கு ஹாப்பியா இருந்து நான் பார்த்ததே இல்லை டாக்கமிச்சி. அவங்க 2 பேரோட ஃபியூச்சரும் ரொம்பவும் நல்லா இருக்கும்ல, அதே மாதிரி நம்மளோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவ சொல்றா. கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அங்க இருந்து ஓடவும் நம்மள அவங்க சுத்தமா மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டோ தம்பியோ சொல்றான். இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்ப பார்த்தா மீட்சியா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஹே டாக்கமிச்சி நாளைக்கு என்ன ஸ்கூல்ல வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்றான். சரின்னு நம்ம ஹீரோவும் அவனை போய் பார்க்கறான். பேயான் செம காமெடியா ஒரு காஸ்டியூமை போட்டு வந்து ஹே டாக்கமிச்சி வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆமா மீட்சியா எதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கான் நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பேயான் கேட்டுட்டு இப்போ கிளப் ரூம் முன்னாடி போய் நின்றுட்டு அச்சோ அவளை மட்டும் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கான். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த இடத்துக்கு வராதா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அவனை கண்ணா பின்னான்னு கத்துறா. பாருங்க பிரசிடென்ட் திரும்பவும் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவோ ஹே டாக்கமிச்சி நான் தான் அவங்களை இங்க வர சொன்னேன் அப்படின்னு அவன் உள்ள கூப்பிடுறான். ஆமா மீட்சியா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ ஏன் உள்ள வந்து பாரு அப்படின்னு அவன் கூப்பிடுறான். எல்லாருமே பிரசிடென்ட் நான் அதை முடிச்சிட்டேன் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த ஸ்வீவிங் கிளப்புக்கு இவன் தான் பிரசிடென்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். இப்போ மீட்சியாவும் போய் எதையோ ஒன்னு தச்சிட்டு இருக்கான். ஆமா எதுக்காக இன்னுங்க வர சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் உன்னோட டோமான் யூனிஃபார்மா அவன் கையாலேயே ரெடி பண்றான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். டோமானோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸோட யூனிஃபார்ம் மட்டும்தான் நானே என் கையால தச்சேன். நீ அன்னைக்கு டிராகனை சாக விடாம காப்பாத்திருக்க அந்த பிளட்டி ஹாலோவின்லயோ எல்லாரையும் நீ தான் சேர பண்ண. உனக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா நான் இதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மீட்சியா சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்றான். தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நீ இல்ல டாக்கமிச்சி, இது எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி மீட்சியா சொல்றான். இதை போட்டு பார்த்து ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா சொல்ல டாக்கமிச்சி அப்படின்னு மீட்சியா சொல்றான். கண்டிப்பா இந்த யூனிஃபார்ம் நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு போட்டு வா அப்படின்னு சொல்லி பேயான்னு சொல்றான். இப்போ டோமானோட நெக்ஸ்ட் மீட்டிங் நடக்குது. அதுல எல்லாருமே வந்திருக்காங்க. ஹே டாக்கமிச்சி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி பேயான்னு சொல்றான். டோமானோட எல்லா மெம்பர்ஸுமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்க்ளூடிங் கீசக்கியும் அந்த டோமான்ல இன்னும் இருக்கதான் செய்யறான். நம்ம ஹீரோ யூனிஃபார்மை போட்டு வரப்போ எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இதை மீட்சியா கையாலேயே அவன் தச்சு கொடுத்துருக்காங்கிறதுனால எல்லாருமே ஆச்சரியப்படதான் செய்யறாங்க. ஹே உன்னோட புது யூனிஃபார்ம் நல்லா இருக்கு டாக்கமிச்சி அப்படின்னு டிராகன் சொல்லவும் நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்றான். அபிஷியலா அவனோட டோமானுக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு டிராகன் சொல்லவும் நம்ம ஹீரோவும் தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மீட்டிங் உனக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான நாளா இருக்க போது டாக்கமிச்சி அப்படின்னு டிராகன் சொல்றான். மைக்கி அந்த இடத்துல வந்து நிக்கிறான். பார்த்தா ஹான்மாவோ சீஃபியோவும் கூடவே வந்து நிக்கிறாங்க. அந்த பிளடி ஹாலோவின்ல நடந்த பிரச்சனையை ஒரே தெரியா முடிக்க போறோம் அப்படின்னு டிராகன் சொல்றான். நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வால்ஹலாவோட லீடர் ஹான்மா எதுக்காக இப்போ டோமானோட மீட்டிங்ல வந்து நின்னுட்டு இருக்கான், கூடவே எதுக்காக சீஃபியோவும் வந்து நின்னுட்டு இருக்கான், என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட பத்தி நான் சொல்லவே தேவையில்ல, அது சும்மா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோட். அதோட சீசன் 1 முடியுது. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல. அது வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். ஸோ சீசன் 2 போடுங்கன்னு சொல்லி யாரும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் தான் சும்மா வேற லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.